நன்றி செலுத்துகிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயாக இணைந்திருக்கிற எல்லா விசுவாசிகள், நம்முடைய குடும்பங்கள், ஊழியர்கள் அனைவரும் இணைந்து அதிகாலையில் தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாக்கியம். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து இந்த காலையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயாக இணைந்திருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த நல்ல நாளுக்காக ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் உடைய பாதுகாப்புக்காக, ஸ்தோத்திரம் உடைய கிருபைகளுக்காக, ஸ்தோத்திரம் உடைய இரக்கத்துக்காக, ஸ்தோத்திரம் உடைய தயவுக்காக, ஸ்தோத்திரம் உடைய ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக, ஸ்தோத்திரம் அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக, ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நன்றி செலுத்துவோம். ரத்தத்தினால் நம்மை மீட்டதற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துவது காணொளியிலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவரை இந்த காணொளியிலே வரவேற்போம். ஆமென். வெல்கம் தி ஹோலி ஸ்பிரிட் திஸ் மார்னிங். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள், எங்கள் வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டு கொள்வது ஜபத்தில் எங்கள் மத்தியில் வாரும். எங்கள் ஜபத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும், துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் வேதத்தை தியானிக்கும் போது வசனத்திலிருந்து ஜபம் பண்ண, வசனத்திலிருந்து உம்மை துதிக்க இந்த காலவேளையிலே எங்களை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமும் வல்லமையுள்ள பிதாவே, உமக்கு நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுமாய் இருக்கிற தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் உமக்கு. தொடர்ந்து எங்களோடு நம்முடைய பிரசன்னத்தினால இடைபடும். ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். எல்லாரும் இணைந்து காலை விடலை கர்த்தரை பாடி துதித்து அவர் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்போம். நல்ல தேவன் நன்மை செய்தார். சொல்லி பாடுவோம். நன்றியாகவே நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மைகள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் பாடுவே. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. செய்தீரே தகப்பனே, செய்தீரே. இந்த நல்ல காலை வேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஒரு வேத பகுதியை தியானித்து வசனத்திலிருந்தே நாம் ஜெபிக்க போகிறோம். ஏதோ ஒரு தியானம் அல்ல, இந்த வசனம் தான் இன்றைக்கு நம்முடைய ஜெபமாகவே மாறட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். Death and life are in the power of the tongue. They that love it shall eat the fruit thereof. இந்த காலை தேவனுடைய வார்த்தையின் பலனை அனுபவிக்க விரும்புகிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் ஒரு பலன் இருக்கிறது. ஆமென். 3 விதமான வார்த்தை. ஒன்று தேவனுடைய வார்த்தை, தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்ன வார்த்தை, வேதாகமம் முழுவதும் அந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக மாறினது. 2வது எழுதப்பட்ட வார்த்தை. 3வது நாம் பேசுகிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அது எழுதப்பட்ட வார்த்தை, பிறகு அது பேசப்படும் வார்த்தை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் கொடுத்த வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை பேசும் பொழுது அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். இன்றைக்கு அநேகர் வார்த்தையை சாதாரணமாக நாம் நினைத்துக் கொள்வோம், ஆனால் வார்த்தையில் தான் எல்லாமே இருக்கிறது. வேதத்திலே ஆண்டவர் வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினார். உண்டாவதாக என்று சொன்னார், அவ்வளவுதான், எல்லாம் உண்டாயிற்று. கானாவூர் கல்யாண வீட்டிலே நிரப்புங்கள் என்றார். ஆண்டவரே போய் நேராக எதையும் செய்யவில்லை, ஒன்று செய்யவில்லை, வார்த்தை தான். குருடனை பார்க்கும் பொழுது சுகமாவாக என்றார், அவ்வளவுதான். வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்போ இன்றைக்கும் ஊழியர்கள் சபையில கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். பாடல் மூலம் வார்த்தையை நாம் பாடுகிறோம். அந்த வார்த்தை தான் அந்த பட்டணத்தில் சபையில் வல்லமையாக மாறுகிறது. அப்படி என்றால் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை அது எழுதப்பட்ட வார்த்தை, பிறகு நாம் பேசுகிற வார்த்தை. ஆகவே அதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 19:14 என் வாயின் வார்த்தைகளும் உமது சமூகத்துக்கு பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth be acceptable into thy sight. அப்ப தேவனுக்கு பிரியமான வார்த்தை இருக்குது, பிரியம் இல்லாத வார்த்தை இருக்குது. அதனால்தான் உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்று புறப்பட வேண்டாம் என்று இருக்கிறது. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளை அளந்து பேசினால், ஞானமாய் பேசினால் அந்த வார்த்தைகளில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு, பலன் உண்டு. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது போல எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாமும் அதே வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவா இருக்கிற சூழ்நிலை, இயேசு அதை பார்த்து ரொம்ப திராட்சரசம் இல்லையே பாவம், அப்படி அந்த சூழ்நிலையை ஆண்டவர் பேசவே இல்லை. அதுக்கு மாறாக தண்ணீரை ஊற்றுகள், திராட்சரசத்தை உண்டாக்கினுடன் எடுத்துக் கொடுங்கள் என்று சொன்னார், அவ்வளவுதான். சூழ்நிலையை பார்த்து நாம் பேசாமல் அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். There is much importance in speaking God's word in circumstances. அதுபோலதான் தேவனுடைய ஊழியக்காரர்களும் வார்த்தைகளை சரியாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தருடைய வல்லமை புறப்படும். என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை என்பது மிக முக்கியம். நாம் வேதத்திலிருந்து இந்த காலை கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று 2 உதாரணங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 37:35 யாக்கோபின் வாழ்வில், யாக்கோபு ஒரு தேவ மனிதன், ஜெப வீரன், நல்ல கர்த்தருக்காக நின்றவன், முற்பிதாக்களை விட மகிமையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாக்கோபு. ஆனால் இவர் வாழ்நாளில் பேசின சில வார்த்தைகள் இவர் வாழ்க்கையில் எப்படி முடிந்தது என்று வேதமே நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆதியாகமம் 37:35 வசனத்திலே அங்கே யோசேப்பை அவர்கள் கொண்டு போய் அந்த கிணற்றிலே போட்டு பிறகு அந்த யோசேப்பு மரித்து விட்டான் என்றெல்லாம் தகப்பனிடத்தில் வந்து சொல்கிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். யோசேப்பு மரித்து விட்டான். யோசேப்பை ஒரு
துஷ்ட மிருகம் பீரிட்டு போட்டது என்றெல்லாம் யாக்கோபிடத்திலே வந்து சொன்னவுடன் அவ்வளோ பெரிய விசுவாசிகளின் தகப்பன் தான் வேதனை இருக்க வேண்டுமானால் வாயினால் அவன் தன் வார்த்தையை வீணாக அவன் பேசினபடினால் அவன் வாழ்வில் அந்த வார்த்தை வந்து பலிக்க ஆரம்பித்து விட்டது. 35ஆம் வசனத்தில் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்ல நின்றாலும் அதற்கு ஆறுதலுக்கு இடம் கொடாமல் யாக்கோபு சொல்லுகிறார், நான் துக்கத்தோட என் குமாரிடத்துல பாதாளத்துக்கு நான் போகிறேன், இறங்குவேன் என்றான். இப்படி அவன் அழுது கொண்டே அதே வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிறகு அதே வார்த்தையை ஒரு தடவை சொன்னதோடு அல்ல, அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லி சிலர் எப்பொழுதும் சில வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். 42 ஆதியாகமம் 38ஆம் வசனத்திலே மறுபடியும் இன்னொரு சம்பவம் வரும்போதும் அதே வார்த்தையை யாக்கோபு சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே பாருங்கள், அந்த பென்யமீனை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய சமயத்தில் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுகிறார் யாக்கோபு, நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் அரை மயிரை சஞ்சலத்தோடு என்ன செய்வீங்க, பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். யாக்கோபு ஒரு ஜப வீரன், முற்பிதா, நல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தும் தன் வாயின் வார்த்தை நம்ம வாழ்க்கையில பேசுற பிரச்சனை வந்து நமக்கு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, கடன் தொல்லை வரும்போது, குடும்ப சண்டத்தில் வரும்போது, அப்பதான் நம்முடைய வாயின் வார்த்தை மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன வார்த்தையை நாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தையின் பலனை நாம் அனுபவிப்போம். ஆகவே அந்த சூழ்நிலை நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாடுகள் நேரத்தில், அதனால்தான் மரண நேரத்தில் எல்லாம் பாடல் பாடி வசனம் எல்லாம் ஏன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா வீணான வார்த்தை வந்து விடக்கூடாது என்றுதான் ஆறுதலின் வார்த்தைகளை பேசுகிறார்கள். திருமணத்தில் கூட வேணா யாரும் பேசிடக்கூடாதுன்னு பாட்டு போட்டு பிரசங்கம் பண்ணி அந்த தாலி கட்டுற நேரம் அந்த மாடல் அடிக்கிறாங்க. ஏன்னா வீணான வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. அப்போ வார்த்தைகள் மிக முக்கியம். இந்த காலை யாரோடு கூட கற்று பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நான் அவ்வளவு நாள் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் இப்படியாச்சு, ஒன்றும் நடக்கல, ஜெபம் பண்றேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, எப்படி சொல்லுவான்? ஆண்டவர் இந்த காலை சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன், உன் வாயின் வார்த்தையினால் தான் இப்படி இருக்கிறேன். உன் வாயின் வார்த்தையில் ஒரு நாளும் நான் உன்னை ஆசீர்வதித்தேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று நீ சொல்வதில்லையே. எப்போ பார்த்தாலும் சஞ்சலத்தில் நான் இறங்குவேன், போராட்டத்திலே நான் போயிடுவேன், பிள்ளைகள் இப்படி போயிடுவார்கள். இதே நாம் சொல்லி நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். அப்போ இந்த யாக்கோபு இப்படியே பேசி 48ஆம் அதிகாரம் ஆதியாகமம் வேதாகமம் பார்த்துக் கொள்ளுங்கள். 48ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படி நாம் அங்கே வாசிக்கிறோம். இப்ப யோசேப்பிடத்துல போய் சேர்ந்து விட்டார், எல்லாம் ஒன்று குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டது, நல்லதான் இருக்கிறார். நான் திடீரென்று 48:1 அதற்கு பின்பு உடைய தாப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. தமிழ்ல வருத்தமாக இருக்கிறது என்றிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா யுவர் ஃபாதர் இஸ் சிக் அப்படின்னு. வேதத்துல முதல் சிக்கானது யாக்கோபு தான். வேற யாரும் சிக்காகி யாரும் மரித்து போனதாக வேதத்தில் ஆதியாகமத்தில் இல்லை. The first man who became sick. அது இந்த சிக் என்பதை மூல மொழியில் இதில் போய் பார்த்தால் ஒரு ராஜபுடவை மாதிரி கேன்சர் ஏதோ ஒரு வியாதி வந்து பயங்கரமான ஒன்று அவரை தாக்கி இருக்கிறதாக மூல சரித்திரம் சொல்கிறது. அப்படி என்றால் சரித்திர ஆசிரியர்களும் பரிசுத்தவான்களும் இந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற யாக்கோபுதான், நல்ல தேவனுடைய மனுஷன் தான், ஆனால் வாயின் வார்த்தையினாலே உயிரோட பாதாளத்தில் இறங்குவேன் 37ஆம் அதிகாரத்திலிருந்து பிள்ளைகளிடத்திலே சொல்லி கடைசியில அவரே ஒரு சிக்கை வாங்கி கொண்டார். இன்று காலை யாரோட கற்று பேசிட்டு இருக்கிறார். உங்கள் வாயின் வார்த்தை எதுக்கு மாதம் சபையில வாக்குத்தத்தம் கொடுக்கிறாங்க, எதுக்கு வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாங்க, எதற்கு ஏற்கப்பட்ட வசனங்கள் பேசப்படுகிறது. நம்ம பேசுவதற்கு வசனங்கள் இல்லையா, வாக்குத்தத்தங்கள் இல்லையா? நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வியாதியின் சூழ்நிலை பேச வார்த்தைகள் உண்டு, கடன் தொல்லை நேரத்தில் பேச வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஏன் தேவனுடைய வார்த்தையை பேசாமல் நம்முடைய பாதகமான பிரச்சனை உள்ள வார்த்தையை பேசி ஏன் இப்படி நாம் ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டும்? இன்று காலை உன் வாயின் வார்த்தையிலே தான் என் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. There is a reward in your mouth. வாயின் வார்த்தையினால் தான் உன் வயிறு நிரம்பும், உன் வாயின் வார்த்தையினாலே பலன் உண்டாகும்.
எப்பொழுது பார்த்தாலும் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லியே செத்து போற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் மேல வரமாட்டேன் இப்படியே சொல்லுவாங்க. ஸ்டாப் இட். காலை கர்த்தர் சொல்லுகிற வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் நான் தானே. அதற்காக விசுவாசம் இல்லாம அந்த வார்த்தையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தினாலே நான் பலவீனன் தான், நான் சுகவீனன் தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறபடினால் அந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்முடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாக மாற வேண்டும். ஆகவே இரண்டாவது யாத்திராகமம் புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கஷ்டப்பட்டு ரத்தத்தெல்லாம் அங்கே ஆட்டை அடித்து எல்லாம் செய்து மோசையை வைத்து வனாந்திரத்தில் அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார். செங்கடலை பிளந்து அற்புதம் செய்து கொண்டு வருகிறார். இப்படி ஆண்டவர் பாடுபட்டவர்களை கொண்டு வந்தாலும் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்? நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14:11. அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகுபடி எங்களை கொண்டு வந்து இது எங்களை எகிப்திலேயே புறப்பட பண்ணினதுனால எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அப்படி என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது மோசையிட்ட வந்தாலும் சரி, எங்களை சாகவா கொண்டு வந்து, எங்களை சாகடிக்கவா இங்க கொண்டு வந்து வனாந்திரத்துக்கு இதேதான் சொல்லுவான். வானத்திலிருந்து மன்னா பொழிகிறது, கண்மலிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது. உலகத்தில் மனுஷனுக்கு பாடுகள் உண்டுதான். ஆனால் பாடுகளுக்கு மத்தியில் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரே, நமக்காக ரத்த சிந்தி நம்ம மீட்டிருக்கிறாரே. அவருடைய வல்லம் இருக்குது, அவருடைய நாமம் இருக்குது, அவருடைய பிரசன்னம் இருக்குது. தேவன் நம்முடைய ஊழியலை கொடுத்திருக்கிறார், திருச்சபை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய வாழ்வில் வெறும் பிரச்சனையே நாம் பேசி அந்த பலனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒரு தடவை தான் சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா 16ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 16:3 இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடா சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றாங்க. அதே வார்த்தையவே அவங்க மோசையை பார்த்து அவங்க சொல்றாங்க, இந்த வனாந்திரத்தில் எங்களை புறப்பட பண்ணி, அதாவது எகிப்து தேசத்தில் நாங்க செத்து போனா கூட தேவையில்ல, ஆனா இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியில் கொல்லும்படி எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தியே பாருங்க. So they have been talking about the destruction in the wilderness. ஆண்டவர்களை பாதுகாக்கும்படி கொண்டு வந்தார், ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்தார். இப்படி அவர்கள் வந்தார். இன்னும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் மீண்டும் இவர்கள் கூறியதை அங்கே பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் ஹைலைட் பண்றார். இவங்க இதே வார்த்தை தான் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க வந்து இன்னும் ரொம்ப இன்டென்சிவேட்டா பேசுறாங்க. இவங்க பேசின அதே வார்த்தையை மறுபடியும் உயர்த்தி பேசுறாங்க ஒழிய தேவனர்களை நம்பின பாடில்லை. 14 எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். பாருங்க, இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். காரணம், நீங்க எல்லாம் முறுமுறுத்து இருக்கிறீங்க. இப்படி இருக்கிறதுனால உங்கள் பிரேதங்கள் விழும் என்று அங்க டெக்ளேர் பண்ணப்படுகிறது. பிறகு அந்த எண்ணாகமம் 27:3 நடந்தது என்ன? அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, அந்த இஸ்ரவேல் சந்ததிகளோட அடுத்த ஜெனரேஷன் அவங்க சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுடைய பிதாக்கள் எல்லாம் வனாந்திரத்திலே மரித்து போனார்கள், இன்னைக்கு யாருமே இல்லை. 27:3 வாசிகள், எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் கூட கிடையாது. ஆனா அங்கதான் அவருடைய பாவத்தினால அங்க மறிச்சு போயிட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உங்களுடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார்கள் என்று. அப்படி என்றால் நம்முடைய வார்த்தை, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் வனாந்திரத்தில் மரித்து போவோம் என்று சொல்லியே மரித்து போனார்கள். ஆனால் கானானை காண்போம் என்று சொன்ன யோசுவா, காலேப் அவர்கள் எல்லாரும் ஜீவனோடு கானானுக்குள் பிரவேசித்தார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். வேதம் அப்படித்தானே? அப்போ நம்முடைய வார்த்தை எவ்வளவு மிக முக்கியம், எவ்வளவு முக்கியம். ஆகவே 1 கொரிந்தியர் 10:5 பவுல் சொல்லுகிறார்,
அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை பவுல் ஞாபகப்படுத்தும் போது அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஏன்னா அவங்க வார்த்தையினாலதான். அப்போ அவங்க வனாந்தரத்திலேயே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இன்று காலை கர்த்தர் உங்களை வார்த்தையை கவனிக்கிறார். உங்கள் வார்த்தை துதியின் வார்த்தையாக இருக்கிறதா? ஸ்தோத்திரத்தின் வார்த்தையாக இருக்கிறதா? கர்த்தர் இதை செய்வார் என்று சொல்கிறீர்களா? இன்றைய போகும்போதே கர்த்தர் பாஸ் பண்ண வைப்பான்னு சொல்றோமா? கடன்கள் அடையப்படும் பேசுறோமா? அது நடக்குதோ நடக்கலையோ, எவ்வளவு தாமதமானாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுங்க. வேறு எந்த வார்த்தையும் பேச வேண்டாம். இந்த காலை கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயிலிருந்து வீணான வார்த்தை பெறப்பட வேண்டாம். பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோம். சபையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோம். அதனாலதான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்போ சாபமான வார்த்தைகளை நான் உபயோகித்தால் சாபம் தான் திரும்பி வரும். ஆனால் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் வரும். இன்று காலை நம்முடைய வார்த்தைகள் மாறப்போகிறது, நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. வார்த்தை தான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சூழ்நிலைகளை பார்த்து ஆசீர்வதிக்கிறது அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை வைத்து கவனித்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரும் அந்த சூழ்நிலை வைத்தல்ல, அவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் எங்கு சொன்னாலும் நான் உனக்கு சொன்னபடியே நான் செய்கிறேன், என் வாக்கின்படியே நான் நிறைவேற்றுவேன், என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், இப்படிதான் சொல்றாரு. ஏன்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை வைத்து இருக்கிற இடங்களில் ஆண்டவரே, நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, ஆரோக்கியமான நாவை எனக்கு தாரும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் மாதந்தோறும் கனிகளை கொடுக்கும் என்று வெளிப்படுத்தல் 22:22 சொல்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்கள், வார்த்தை மாம்சமாகி இந்த யோவான் 1:12 வாசிக்கிறோம். நீங்கள் பேசுகிற, நான் பேசுகிற வாக்குத்தத்த வார்த்தை அது ஆவியாக இருக்கும். ஆவிகளின் உலகத்தில் அந்த வார்த்தை போகும். நாம பேச பேச குறிப்பிட்ட நாளில் அது மாம்ச சாயம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும். கர்த்தர் வீட்டை தருவார், வாக்குத்தத்தம் பண்ண அந்த வாக்குத்தத்தை நீங்க சொல்லிட்டே இருந்தா குறிப்பிட்ட நாள் உங்க கண் காண மாம்சத்தில் அது வந்து நிற்கும். பிசிக்கலி கம். ஆகவே நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுடன் இருக்கிறது. இயேசு சொல்கிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுடன் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வார்த்தை சாதாரணம் அல்ல, தேவனுடைய வார்த்தையே பேசுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, வேதத்தில் தேவன் எழுதி வைத்த வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிற அந்த கனியை பசிப்பார்கள். கரங்க வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, எதற்கு வாக்கு தத்தங்கள்? உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை சொத்துக்களை சேர்த்து வச்சு அந்த வாக்கு தத்தங்களையே பேசிட்டு இருக்க, அந்த வாக்கு தத்தம் அவனுடைய சொத்தாக மாறும். ஹல்லேலூயா. ஏசாவுக்கு அங்கே ஈசாக்கு சொத்துக்களை எல்லாம் கொடுத்தான், அவன் அழிந்து போனான். ஆனா யாக்கோபுக்கு 10 வாக்கு தத்தங்களை மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சான். கோலும் கையுமாய் போனான், அவன் பரிவாரங்களோடு வாழ்ந்தான். தேவனுடைய வார்த்தை வல்லமுள்ளது. புரிந்தவர்கள் மட்டும். இந்த காலவெளியில் யாரோடைய பேசிட்டு இருக்கிறார்? ஏதோ ஒரு குடும்பத்தின் சாபம் மாறுகிறது. உங்கள் வாயின் வார்த்தை மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். தேவனுடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையினால் படைத்தார், வார்த்தையினால் கிரியை செய்கிறார். நாம் யாரும் தேவனை நேரடியாக பார்த்ததில்லை, பார்க்க போகிறதும் இல்லை. தேவன் நம்மோடு வார்த்தையினால் தான் பேசுகிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வார்த்தையினாலே பேசிட்டு இருக்கிறார். இப்பொழுது இந்த காலவெளியிலும் தேவனுடைய ஊழியன் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம் வார்த்தையினால் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனுள்ள வார்த்தை. யார் யார் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ எல்லாரும் அதனுடைய கனியை புசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே, அந்த பாதகத்தை நாங்கள் பேசாமல் உங்களுடைய வார்த்தையே பேச கிருபைதாரும். ஆண்டவரே, அதனுடைய கனியை நாங்கள் புசிக்க, யாக்கோபை போல பிரச்சனையை பேசி பிரச்சனையை நாங்கள் நினைத்துக் கொள்ளாமல், இஸ்ரவேல் ஜனங்களை போல பிரச்சனையவே பேசி பிரச்சனையை பெற்றுக் கொள்ளாமல் உம்முடைய வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருடைய நாவிலும் கர்த்தருடைய வார்த்தை வருவதாக, சாப வார்த்தைகள் மாறுவதாக. அதுபோல வீணான வார்த்தை பேசுகிற மக்கள்கிட்ட கவனமார்கள். வீணான வார்த்தைகள் சொல்கிற ஜனங்களோடு மிக கவனமாக இருக்க வேண்டும். வீணான சாபங்கள் உங்கள் மேல் வரும்போது உடனே இயேசுவின் நாமத்தில் அதை குவிட் பண்ணி அழித்து போட வேண்டும். இப்படி தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும்.
ஜபித்துக் கொண்டிருக்கிற உங்களில் ஏற்கனவே எத்தனையோ வருடத்துக்கு முன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் உங்கள் வார்த்தையினால் இன்னும் அந்த ஆசீர்வாதம் வந்து சேரவில்லை. ஆமே, சரியாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பேச ஆரம்பித்தால் தேவன் வார்த்தையை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சோதனை பண்ணிக்கொண்டே இருப்போம். இன்னைக்கு தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அதிகால ஜபத்துல இனி யார் யார் சரியான வார்த்தை சொல்லி ஜபித்து சரியான வார்த்தையினால பேசி சரியான வார்த்தை ரெகுலர் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் தேவன் எல்லாரும் முன்னாலே உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் மாற, ஆமென், தேவனுடைய வார்த்தைகளாக மாற, அற்புதத்தின் வார்த்தைகளாக மாற, சூழ்நிலைகளையோ பாதகமானவர்களையோ சாபங்களையே பேசிக்கொண்டில்லாதபடி ஆசீர்வாதத்தை மட்டும் பேச, ஆமென், கண்ணால பார்க்கிறதே பேசாம தேவன் என்ன சொன்னார் அதை பேச கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த வல்லமுள்ள வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வேதம் மகிமையான இந்த வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலம் தான் தேவன் உலகத்தை ஆளுகிறார். இந்த வார்த்தையினால் உலகம் முழுவதனுடைய வல்லமை விளங்கிக் கொண்டே இருக்கிறது. வானம் ஒளிந்திரும், பூமி ஒளிந்திரும், இந்த வார்த்தை ஒளியவே ஒழியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனை 6 மாசம் தான் இருக்கும், வியாதி 2 மாசம் தான் இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையோ அழியவே அழியாது, யுகாயுகமாக இருக்கும். இந்த வார்த்தை நமக்குள் இந்த காலை இறங்குவதாக. இந்த வார்த்தையின் வல்லமை வரட்டும். எல்லாரும் கரங்களை வைத்து விண்ணக மேகமாக இறங்கி வந்தீரே, அந்த விண்ணக மேகம், அந்த விண்ணக வார்த்தை எங்களுக்குள் வரட்டும் என்று ஒரு நிமிடம் கர்த்தரை ஆராதித்து ஜெபத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சேர்ந்து பாடுவோம் எல்லாரும் இணைந்து. ஈரங்களும் வல்லமை நதியாய் பொழியணும், கூழங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து சோமனின் பார்வையினுடைய வார்த்தையை சாப வார்த்தைகளை அழிவதாக வார்த்தைகளை விண்ணக வார்த்தை ஆராதிப்பு சேர்ந்தவர் மாறுவதா, சாபங்கள் மாறுவதா, சொல்லி போடுவ செய்திகள் படங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதம் நிறையட்டும். ஈடம் கொள்ளாமல் இறங்கி வரணும், வார்த்தையினால் எங்களை நிரப்பும், இறங்கி வரணும், எழுப்புதல் நேசத்தில்
18:21 படி நம்முடைய வார்த்தையை வல்லமையாக மாற்றுவாராக. வீணான வார்த்தைகளில் அழிக்கப்பட்டு போவதாக. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதாக. நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில், குடும்பங்களில், வேலையில், தொழிலில் எல்லா சாவ வார்த்தைகளெல்லாம் மறைந்து கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தெளிக்கப்படட்டும். சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த நீதிமொழிகள் 18:21 படி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் அல்லவா இருக்கிறது. நம்முடைய வார்த்தையை பேச ஒவ்வொருவருக்கும் கருவிதான். இப்பொழுது நம்முடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். நம்முடைய மக்கள் மேல், பிள்ளைகள் மேல், வேலையின் மேல், தொழில் மேல். ஓ தேங்க்யூ லார்ட். வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் நீர்தானே. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நீர்தானே. ஆமென், ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமுள்ள தேவன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேனே என்று சொன்னீரே. ஏசாயா 58 பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி கோடி பண்ணுவேன். இப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகளையே சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எங்கள் பிரச்சனைகளை பேசாமல் இருக்க, இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும், பிள்ளைகளுக்கும், ஊழியர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை தாங்க. உடைய வார்த்தை மட்டுமே நிற்கட்டும். சங்கீதம் 138:2 படி உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். வீணான வார்த்தை, பிசாசின் வார்த்தை, மந்திர வார்த்தை, பொல்லாத வார்த்தைகள், சாப வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு, ஜனங்களை விட்டு விலகி போவதாக ஆசீர்வதி. இந்த காலை இப்படி வந்து ஜெபிக்கிறேன். கூடி வரங்கள் பதிவு செய்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை போகிற இடமெல்லாம் வல்லமை பெறப்படும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை உடைய ஊழியனாகிய நான் உடைய ஜனத்துக்காக எடுத்துக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.